This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. Courses are available in both Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா BGTRB Zoology Unit 5ல மசில்ஸ் பிசியாலஜி வந்து நம்ம பார்க்க போகிறோம். மசில்ஸ் பிசியாலஜியில் மசில்ஸ்னால் என்ன அண்ட் வந்து மசில்ஸோட டைப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மசில்ஸை வந்து நம்ம அனதர் வைஸ் வந்து எஃபெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எஃபெக்டார்ஸ் அப்படிங்கிறத நம்ம டெஃபினிஷனில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா எஃபெக்டார்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர். எஃபெக்டார்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சர் பை விச் தி அனிமல்ஸ் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் தி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அதாவது எஃபெக்டார்ஸ் அப்படிங்கிறது அனிமலுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது. அதுதான் எஃபெக்டார்ஸ் அப்படிங்கிறது அனிமலுக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடியது. தென் வந்து என்விரான்மெண்டல் சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த மசில்ஸுக்கு இருக்குது. ஸோ மசில்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டார்ஸ்னால் அதர்வைஸ் சொல்லியிருக்காங்க. தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் எஃபெக்டார்ஸ் இன் அன் ஆர்கானிசம்ஸ். தே ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ மசில்ஸ் அப்படிங்கிறது அதாவது எஃபெக்டார்ஸ் அப்படிங்கிறது நிறைய டைப்ஸ் இருக்குது. இது செய்யக்கூடிய ஃபங்க்ஷனை பொறுத்து வந்து மெனி டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. The following are the important effectors. First one, muscles. Second, cilia, flagella, pseudopodia, electric organ, luminescent organs and chromatophores. இப்போ மசில்ஸ் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து மசில்ஸ் இருக்குது. தென் சிலியா, ஃப்ளாஜெல்லா, சீடோபோடியா இதெல்லாம் வந்து புரோட்டோசோன்ஸ் ஆர்கனில் வந்து ஒரு லோக்கோமோட்டரி ஆர்கன்னாக வந்து இதெல்லாம் செயல்படுது. அண்ட் எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது ஃபிஷ்ஷில் இருக்கக்கூடியது. லூமினசன்ட் ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஃபிஷ்ஷில் வந்து லைட் எமிட் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனாக செயல்படுது. இப்போ குரோமட்டோஃபோர்ஸ் இதெல்லாம் வந்து புரோட்டோசோன்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான எஃபெக்டார்ஸ் தான். இது செய்யக்கூடிய ஃபங்க்ஷனை பொறுத்து இதுக்கு வந்து நேம்ஸ் வந்து இருக்குது. இப்போ மசில்ஸ் அப்படிங்கிறது the muscles are bundle of elastic fibers. They do all kind of work by contractions and relaxation. They are the effectors. இப்போ மசில்ஸ் அப்படிங்கிறது ஒரு பண்டிலான ஒரு எலாஸ்டிக் ஃபைபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த மசில்ஸ் வந்து சுருங்கி விரிகிறதுனால நம்மளால் எல்லா வேலையும் வந்து செய்ய முடியுது. அதை பொறுத்து வந்து நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியுது. அதாவது கை நீட்டுறது, மடக்கிறது இது மாதிரி. இப்போ கையை நீட்டணும் அப்படின்னா அங்கே வந்து மசில்ஸ் என்ன ஆகணும் அப்படின்னா விரிவடையணும். ரிலாக்ஸேஷன் ஆகணும், விரிவடையணும். இது கையை நம்ம மடக்கணும் அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆகணும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து செயல்படுது மசில்ஸ். தேர் எஃபெக்டார்ஸ். அதுக்கு பேர் தான் நம்ம எஃபெக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த மசில்ஸ் ஆஃப் த வெர்டிப்ரேட் ஆர் ஆஃப் 3 டைப்ஸ். மசில்ஸ் வந்து வெர்டிப்ரேட்ஸில் 3 டைப்ஸாக இருக்குது. வெர்டிப்ரேட் அப்படிங்கிறது எதை சொல்கிறோம்? வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னா வெர்டிப்ரல் காலம் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எல்லாமே வந்து நம்ம வெர்டிப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்ஸை சொல்லலாம். தே ஆர் ஸ்ட்ரிப்டு ஆர் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். செகண்ட் ஒன் அன்ஸ்ட்ரிப்டு ஆர் நான் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். தேர்ட் ஒன் கார்டியாக் ஆர் ஹார்ட் மசில்ஸ். ஸோ வெர்டிப்ரேட்டில் மசில்ஸ் வந்து 3 வகையாக பிரியுது. 3 வகையாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் ஆர் அன்ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் ஆர் கார்டியாக் மசில்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரிப்டு மசில்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். த மசில்ஸ் விச் ஹாவ் ஸ்ட்ரையேஷன்ஸ் ஆர் டேர்ம்டு ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். ஸ்ட்ரைட்டட் ஆர் ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் ஆர் வாலண்டரி மசில்ஸ். ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் அப்படின்னா அந்த மசில்ஸ் வந்து ஸ்ட்ரையேஷன் இருக்குது. அந்த டேர்முக்கு பேர் நம்ம ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மசில்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா தானாக வந்து செயல்படக்கூடிய மசில்ஸாக இருக்கும். அதாவது நம்மளோட
கட்டுப்பாட்டின் கீழ் அது வந்து செயல்படும். They are obeying the will of the individuals. Since the stripped muscles are found in association with the skeletal systems, they are also called skeletal muscles. Example, triceps, biceps, etc. இப்போ ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கட்டுப்பாட்டின் கீழ் இது வந்து இயங்கும் நம்மளால் இயக்க முடியும் இந்த மசில்ஸை. ஸோ அதை ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மசில்ஸ் வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தோட ஜாயிண்ட் ஆகி இருக்கும், இணைஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரிப்டு மசில்ஸை ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னு அதர்வைஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ட்ரைசெப்ஸ் பைசெப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ட்ரைசெப்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட கையில் ஆர்ம்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கையில் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தசையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரைசெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது முப்புற தசை அப்படின்னு சொல்கிறோம். கையின் பின்புறத்தில் உள்ள ஒரு பெரிய தசை. இது வந்து 3 பகுதியாக இருக்கும். நீண்ட தலை, பக்கவாட்டு தலை, இடைநிலை தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் ட்ரைசெப்ஸ். இப்போ பைசெப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட அந்த கையோட மேற்புறத்தில் இருக்கும். இது வந்து இருதலை தசை அப்படின்னு சொல்கிறோம். மேற்புற தசை அல்லது இரு தலை தசை அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பைசெப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அன்ஸ்ட்ரிப்டு மசில்ஸ். இப்போ அன்ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் அப்படின்னா the muscles are smooth or non-straighted and involuntary. இது எப்படி இருக்கும்னா ஸ்மூத்தாக இருக்கும் அல்லது non-straighted and இது எப்படி இருக்கும்னா இன்வாலண்டரியாக இருக்கும். அதாவது நம்மளோட கட்டுப்பாட்டில் இது இயங்காது, நம்மளால் இந்த மசில்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது இயங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ they have no connections with the skeletal part of the body. இது வந்து skeletal part of the bodyயோட skeletalோட இந்த மசில்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்காது. they are generally forming the walls of the stomach, intestine, blood vessels, uterus. இந்த மசில்ஸ் அதாவது அன்ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஸ்டொமக்கோட வால் பகுதியில், இன்டஸ்டைனில், பிளட் வெசல்ஸில், யூட்ரஸில், இங்கெல்லாம் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஸ்மூத் மசில்ஸாக இருக்கும். ஸோ அந்த மசில்ஸ் எல்லாமே அன்ஸ்ட்ரிப்டு மசில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து கார்டியாக் மசில்ஸ் அப்படிங்கிறது the cardiac muscles are present in the heart of vertebrateல ஹார்ட்டில் ப்ரெசன்ஸாக இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் வந்து நம்ம கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஜென்ரல்ஸ் இன்டர்மீடியேட் இன் ஸ்ட்ரக்சர் பிட்வீன் த ஸ்ட்ரைட்டட் அண்ட் நான் ஸ்ட்ரைட்டட் மசில்ஸ். இது வந்து ஸ்ட்ரைட்டட் மசிலுக்கும் நான் ஸ்ட்ரைட்டட் மசிலுக்கும் இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் இந்த கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு இன்வாலண்டரி மசில்ஸ். இப்போ கார்டியாக் மசில்ஸும் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹார்ட் வந்து எப்படி இயங்கும், நம்மளோட கண்ட்ரோலில் இயங்குமா, அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகிட்டு இருக்கும், இயங்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அதில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து இன்வாலண்டரி மசில்ஸாக இருக்கும். இவ்வளோ தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து மசில்ஸ்னால் என்ன அண்ட் மசில்ஸ் டைப்ஸு இது மட்டும் கிளியராக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு லாங் வீடியோவாக கவர் ஆகும். ஸோ இதோட வந்து சேர்ந்து போட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.